தமிழக அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு, மே 4ஆம் தேதி முடிவுகள் வெளியாகும். 4000 வேட்பாளர்கள், 4 முனை போட்டி என களம் பரபரப்பாக இருந்தாலும் எல்லாருடைய பார்வையும் ஒரு புள்ளியில் குவிகிறது. அது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம். விஜய் செல்லும் இடமெல்லாம் அலைமோதும் இளையர் கூட்டம் பல கணிப்புகள் தலைகீழாக மாறுமா என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த தேர்தலை தீர்மானிக்க இருப்பவை 2 சக்திகள், பெண்கள் மற்றும் இளையர்கள் என்கின்றனர் கவனிப்பாளர்கள். மொத்தம் உள்ள 57.3 மில்லியன் வாக்காளர்களில் 51 விழுக்காட்டினர் பெண்கள், 20 விழுக்காட்டினர் இளையர்கள். கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு அரணாக நின்றவர்கள் பெண் வாக்காளர்கள்தான். அந்த நிலையை தக்க வைக்க திமுக பல திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. அதே நேரத்தில் அதிமுக இந்த முறை பெண் வாக்காளர்களை ஈர்க்க தவறிவிட்டதோ என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது. வரலாறு ஓர் உண்மையை சொல்கிறது. திமுக, அதிமுக என இரு கட்சிகளும் எவ்வளவு பெரிய வீழ்ச்சியிலும் தங்கள் 70 விழுக்காட்டு வாக்கு வங்கியை தக்க வைத்தே வந்து கொண்டுள்ளன. 1991இல் திமுகவும் 1996இல் அதிமுகவும் படுதோல்வி அடைந்த போது கூட 25 விழுக்காட்டுக்கும் அதிகமான வாக்குகளை அவை தக்க வைத்துக் கொண்டன. இப்போது அதிமுக சந்திக்க போகும் சவால் அதன் வாக்கு வங்கி தாவேகா பக்கம் சாயுமா என்பதுதான். தமிழக மக்கள் எப்போதுமே நிலையான ஆட்சிக்கும் வலுவான தலைமைக்குமே முன்னுரிமை தருபவர்கள். ஒரு புதிய கட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் குறைந்தது 1 கோடி வாக்குகளையாவது பெற வேண்டும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். திரையுலக கற்பனைகளும் ஊடக வெளிச்சமும் வாக்குகளாக மாறுமா, அல்லது திராவிட கட்சிகளின் கோட்டை தகர்க்க முடியாததாகவே இருக்குமா? மே 4ஆம் தேதி விடை தெரியும். இது ஏப்ரல் 19ஆம் தேதி வெளியான தலையங்கத்தின் சுருக்கம். இதை முழுமையாக படிக்க www.tamilmurasu.com என்ற இணைய பக்கத்தை நாடுங்கள்.